என்ன இருக்கு? படம் ரொம்ப நார்மலான ஃபிலிம் தான், ஆவரேஜான ஃபிலிம் தான். நீங்க வந்து சிறப்பா அப்படின்னு சொல்றது அவர் கத்துறாருல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலான ஒரு ஃபிலிம். நீங்க வந்து இந்த மாதிரி ஓவர் ஹைப் ஏத்தி விட்டு எல்லாரையும் வர வச்சு நீங்க தான் செருப்படி வாங்கணும். அதை மறந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சிரிக்க வைக்கிற ஒரு டாக்டர்னும் போது அவர் ஏதாவது சிரிக்க வைக்கிறதுக்கு நம்மளே ஏதாவது சிரிக்க வைக்கிறாருன்னு பார்த்தா அப்படி இப்படி பண்ற மாதிரி மியூசிக் போட்டாங்க. எங்கேயுமே சிரிப்பு இல்லைங்க, சிரிப்பே இல்லைங்க. கடைசியா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா வந்து என்ன சூர்யாவோட யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க என்ன காமெடினா, கிளைமேக்ஸ்ல வந்து பெரிய பெரிய கன் ஷாட் எல்லாம் காமிப்பாங்க. அது எதுவுமே சுடாது அப்படிங்கறத காமெடி கிளைமேக்ஸ். படம் ஃபுல்லா எங்கேயுமே காமெடி எல்லாம் கிடையாது. ஒரு ஓவரால் ஆக்ஷனா எதிர்பார்த்ததால ஆக்ஷன் கம்மியா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. நம்ம வந்து கங்குவாக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது சூர்யா ஃபிலிமுக்கு. வந்தோம்னா நம்ம அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற ஃபீல்ல தான் வந்தோம். பட் இது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்தே ரொம்ப நார்மலா ஃபீல் ஆகுது. சாங்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ரீமிக்ஸ் சாங்ஸ் தான் வருது, ஓகேங்களா? ஸோ ரீமிக்ஸ் தான் வருதே தவிர புதுசா எந்த சாங்கும் வரல. இல்லை, நான் ரசிச்சு பார்த்த சீன் வந்து சூர்யா வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக சீரியஸா பைக்ல வருவாரு. கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தா டாடி டாடின்னு பழைய சாங் பாட ஆரம்பிச்சுட்டு ஓடி வருவாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து சூர்யா அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. நார்மலான ஒரு ஃபிலிம் தான், ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பாடல் மியூசிக்ல எப்படி இருக்கு? இப்போ சாங் வந்து அந்த கனிமா சாங் ஹிட். அது வந்து நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒன் ஷாட்ல வருது, ஒரே ஷாட்ல வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு சீன் ஃபுல்லாவே 15 நிமிஷம். அதை பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஒரே ஷாட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்கு அப்படின்ற ஃபீல் இருக்கு. அதுல டான்ஸ் வருது, ஃபைட் வருது, டைலாக் வருது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதால நம்ம பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. மற்றபடி இன்னொரு சாங் வருது, இன்னும் 2 சாங் வருது, ஆனா அது என்ன சாங்னு மனசுல ஞாபகம் கூட இல்லை. அந்த அளவு தான் இருக்கு. அந்த இடத்துல இல்லன்னா he proved that he is completely eligible for comedy script. சீரியஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் சூர்யா பார்த்தாச்சு, நந்தா அது இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அந்த சீனை நீங்க பாருங்க, யாரோன்னா பாத்தீங்கன்னா அந்த டாடி டாடின்னு வர சீன் வந்து சூர்யா அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல காமெடி வந்து அவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறத விட ஒரு சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்பாங்கன்ற மாதிரின்ற சப்ஜெக்டை கொண்டு வராங்க. அப்புறம் மியூசிக் பெருசா கிடையாது, பிஜிஎம்மும் பெருசா கிடையாது, ஓகேங்களா? இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணினா இந்த படம் இன்னும் சூப்பர் போய் கிட்டா பொதுவாகவே அவர் ஃபேன்ஸ் வந்து அன்பான ஃபேன்ஸ் இருப்பாரு. அதுக்கு ஒரு மாதிரி படத்துல சில விஷயங்கள் சந்தோஷத்தை மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்காரு. ப்ரோ, அது சந்தோஷத்துல முடிக்கிற மாதிரினா சந்தோஷம்ன்றது ஒரு அன்பு, லவ், அந்த மாதிரி இதுலயே வந்து லவ் லாஃப்டர். நீங்க வந்து ஒரு 2.25 மணி நேரம் வந்து வச்சு செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல லவ் பண்ணுங்க சிரிங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டீசெண்டாக போச்சு ப்ரோ, அது வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோ. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, ஒரு அரசர் காலத்துலேருந்து எப்படி அடிமையாக்குனாங்கன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்ததை ஒரு 5 நிமிஷம் வாய்ஸ் ஓவரில் போட்டு போயிடலாம். பட் 1/2 மணி நேரம் காமிக்கிறாங்க. படத்தோட டியூரேஷனே படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. படத்துல எதனா பிடிக்காத சீன் ஏதாவது ஒன்று இருக்கா? படத்துல செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ஒரு 10 படத்துல ஏற்கனவே பார்த்த சீன்ஸ் தான். இந்த அரசர்கள் அடிமைகளை கொடுமைப்படுத்துறது, சொல்றது, சுட்டு கொல்றது, குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்து 10-15 படங்கள்ல நம்ம வந்து பார்த்து போர் அடிச்ச சீன்ஸ் நிறைய வந்து உள்ள இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் போது நமக்கே தெரியும். போர் அடிச்ச சீன் மறுபடியும் எடுத்து போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, அதனால தான் போர் அடிக்குது படம் அப்படின்னு சொல்றேன். ஸ்கிரிப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஓவரால் கதை பழசு எல்லாமே இருந்தாலும் ஸ்கிரிப்ட் வைஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு சீக்வென்ஸ் கொடுத்ததோட கனெக்ட் பண்ணி தான் எல்லாமே. அது போர் அடிக்கலையா ப்ரோ? ஏற்கனவே ஒரு சீக்வன்ஸ் ஏற்கனவே காமிச்சிட்டாங்க, அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அந்த சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. அந்த விஷயம் தான் எனக்கு வந்து இதா இருந்தது. 5 நிமிஷத்துக்குள்ளேயே அவன் மறக்க போறான், அதையும் திரும்ப எடுத்து போட்டு காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான்.